இந்த பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில். ஆழ்வார் அடிகள் அவர் பேர் எனக்கு தெரியல, பேர் மறந்துட்டேன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க அந்த பாராயணம் பெருமாளை ரங்கநாதர், பெருமாள் இல்லை அரங்கநாதர், படுத்திருக்கிறவரை அரங்கநாதர்னு தானே சொல்லுவோம். அரங்கநாதரை சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு இருந்தாராம். ஸ்ரீரங்கம் போயிட்டுருக்கிறப்போ இடையில ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி இந்த அரங்கநாதர், இவரும் அரங்கநாதர் தான். ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கிற மாதிரி குட்டியாக தான் இருப்பார். ஆனால் இங்கே மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா பரிமள ரங்கநாதர் நல்ல ஜெஜாண்டிக்காக பெருசாக நீளமாக பள்ளி கொண்டு இருப்பார். நல்லா நல்ல பெரிய பெரிய கால், பெரிய பெரிய கை, பெரிய பெரிய வயிறு அப்படி வச்சுட்டு படுத்திருப்பார். ஆனால் ஸ்ரீரங்கத்துலேயும் ரொம்ப குட்டியாக தான் இருப்பார். குட்டி குட்டி அரங்கநாதராக இருப்பார். அதே மாதிரி இந்த பெருமாள் கோயில்லையும் குட்டி அரங்கநாதராக இருப்பார். ஸ்ரீபுலியூர்னு பேர். ஸ்ரீபுலியூரில் இந்த பெருமாள் இங்கேருந்து ஒரு ஒரு 20 நிமிஷம் தான், 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளே தான் வரும் ஸ்ரீபுலியூர். இங்கே போய் இந்த பெருமாளை சேவிச்சா அரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதரை ஸ்ரீரங்கநாதர் பெருமாளை சேவிச்ச பலன் கிடைக்கும்னு சொல்லுவாள். ஏன்னா ஆழ்வார் அடிகள் இங்கே தான் பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு பக்கத்துலேயே இருப்பார். ஆனால் அந்த பெருமாளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறத எடுத்த ஆழ்வார் அடிகளோடையும் பெருமாளோடையும் இந்த கருட ஆழ்வார் கொடிமரத்தோடு இருக்கார் பாருங்களேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே எப்படி மாலைக்கு மழை நாங்கள் போன அன்னைக்கு, அதனால் வானம் எப்படி ஃப்ளாஷ் அடிக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது. செம்மையாக இருக்குல்ல, ஃப்ளாஷ் டப் டப்புன்னு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் பார்த்துட்டு அப்போ ஏதோ விசேஷம் நடத்தியிருந்தா, அதனால் அவரோட பள்ளி கொண்டு அவர் உட்காந்துருந்த அது என்ன சொல்கிறாங்க, அந்த உட்காந்துருக்கிற அவரோட அப்புறம் தவானி எல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. இது அம்பாள் கிட்ட ஒரு குட்டி கண்ணுக்குட்டியை கட்டி வச்சுருக்காங்க. அது அப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சில கண்ணுக்குட்டிலாம் பயப்படும், அரண்டு ஓடும். இது அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே அழகாக நின்றுச்சு. நிறைய பேர் வர்றது போகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பயம் இல்லையா என்னன்னு தெரியல. அப்படியே மறலாமல் நிற்குது பாருங்களேன். நிறைய கண்ணுக்குட்டி நான் பார்த்துருக்கேன். அப்படியே மரலும், பக்கத்திலே போகக்கூடாது. அப்படியே குதிச்சு கண்ணை, அதான் என்ன சொல்கிறது, கண்ணுக்குட்டிங்கிறேன் பாருங்க, அது என்ன மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு ஓடும், எல்லாம் அப்படியே தெறிக்க ஓடும். ஆனால் இது அழகாக நிற்கிது, நின்று தடவி கொடுக்குறதுக்கெல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஆண்டாள் சன்னதி எவ்வளோ